வணக்கம் நண்பர்களே. டே 34 ஆஃப் பல்கிங் டே அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வந்து ஜனநாயகன் டே. அதாவது நம்ம சிஎம் விஜயோட படம் இன்னைக்கு. வழக்கம் போல காலையில் எப்பவும் ஜிம்முக்கு போவோம். இது அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டோம். என்னன்னா சாயந்தரம் ஜிம்முக்கு போவோம். அப்படியே காலை எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு வழக்கம் போல ஃபர்ஸ்ட் மீல அரைச்சாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா தான் இருந்தேன். சரி வீடியோ எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாதி எடிட் பண்ணேன். இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுல எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கும் எங்கள் அக்காவுக்கு வந்து தெரியும். நான் ஒரு ஃபோனில், எங்கள் அக்கா ஒரு ஃபோனில், அப்புறம் லேப்டாப்பில் ஒரு சைடில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டிக்கெட் பார்த்துட்டு இருந்தோம். எப்போதான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணதுலேருந்து கையும் ஓடல, காலும் ஓடல. எப்போதான் படம் வருது. நம்ம ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி 12:50 ஷோக்கு தான் புக் பண்ணியிருக்கோம். மதியம் ஒரு 11:30 போலவே செகண்ட் மேல அரைச்சிட்டேன். நானும் சொக்காலாம் மாட்டிட்டு கிளம்பிட்டேன். நேராக தேட்டருக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா சரியான கூட்டம். உள்ள போறாங்களா இல்லை வெளியே வராங்களே தெரியல, அந்த அளவு கூட்டம். என்னதான் அரை மணி நேரம் முன்னாடியே வந்தாலும் உள்ள போறதுக்கு சரியான கூட்டம். அப்படியே அடிச்சு பிடிச்சி கூட்டத்துல இருந்து உள்ள வந்தாச்சு. ஃபுல்லா இருக்க விஜய் படம் மாதிரி இல்லாம ஹேட் மெனி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். மறக்காம கிளைமேக்ஸ் தேட்டர்ல போய் பாருங்க. முடியும் போது எண்டு கார்டு போட்டாங்க. லைட்டா ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா தளபதியோட கடைசி படம் வரையா. பேக் டு நம்ம பல்கிங் ரொட்டீனு. நேராக ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். போகும்போது ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கணும் இல்லையா, ஆனால் வீட்டில் எதுவுமே இல்லை. சரி போகும்போது பிளாக் டீ குடிச்சிட்டு போனான்னு குடிச்சிட்டு நேராக ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். எனக்கு வந்து செஸ்ட் டே ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே லாஸ்ட் மீலுக்கு பன்னீர் சப்பாத்தி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை அப்படியே அரைச்சிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். அடுத்தது சந்திப்போம்.